ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிளாஸ் 4ல் சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சில்க் த்ரெட் கட் ஆகாமல் இருக்க என்னென்ன பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். நான் டபுள் பெல் பிராண்டில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். துலிப் பிராண்டில் 13ஆம் நம்பர் சைஸில் நீடில் எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்துப்போம். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட்ஸால் பண்ண மாட்டோம். அதுக்காக இந்த மாதிரி சாவிங் த்ரெட் காலியான எம்டி ஸ்பூலில் நூலை சுற்றிக்கோங்க. டபுள் ஸ்டாண்ட்ஸாக்கு தேவையான நூல் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி காலி பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது நான் குலோப் ஜாமுன் வாங்கினதுக்கு கிடைச்ச பாக்ஸு. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு அதோட மூடியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஊசியை வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. இதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம 2 ஸ்டாண்ட்ஸாக்காக வச்சுருக்க சில்க் த்ரெட்டை இதில் போட்டுடலாம். 2 த்ரெட்டையும் ஒன்றா எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். பாக்ஸோட மூடியில் நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓட்டையில் இந்த 2 த்ரெட்டையும் விட்டுடலாம். விட்டு இந்த பக்கமாக எடுத்துட்டு அந்த பாக்ஸை டைட்டாக மூடிக்கோங்க. இப்போ த்ரெட்டு வெளியே வராது. நம்ம ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு எங்கேயும் ஓடி போகாது, கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்கும். 2 த்ரெட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம எண்டில் நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த 2 த்ரெட்டையும் லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக சுற்றி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு பிரியாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த பாக்ஸை நம்ம ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது, ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கிளாத் லூஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸாக இருந்தாலும் சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது கட் ஆகும். உங்களுக்கு கிளாத் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நீடலும் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் 90 டிகிரியில் பிடிச்சி ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு நீடலில் நூல் சிக்காமல் கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் பாருங்க. த்ரெட் சிக்கிற ப்ராப்ளம்லாம் வரும். மாதிரி நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட் சிக்கிற ப்ராப்ளம் வரவே வராது. அதே மாதிரி அருந்தும் போகாது. எப்போவுமே நம்ம சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா அந்த நூல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக கட் ஆகக்கூடிய நூல். பட் நம்ம இந்த மாதிரி நம்ம பொறுமையாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது. த்ரெட்டில் எண்ணாட் போடுறதும் ஈஸி தான். நம்ம எப்போவுமே எண்ணாட் போடுற மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். நம்ம பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு சில்க் த்ரெட்டில் நல்லாவே ஒர்க் பண்ண வரும். இப்போ நான் உங்களுக்கு லாங் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் பாருங்கள். லோடிங் ஸ்டிச், ஃபில்லிங், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபெதர், ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் கூட நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம்.
நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் கட் ஆகிற ப்ராப்ளம் வரவே வராது. அதே மாதிரி நீங்கள் நூலும் பிராண்டடில் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நூல் பிரிஞ்சு வர ப்ராப்ளம் வரவே வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.